தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் வெள்ளம் சூழ்ந்து தனி தீவு போல காட்சியளிக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் என்ன? இயல்பு நிலைக்கு திரும்ப என்னென்ன நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்துட்டு வருது? கடலூரா அல்லது கடலா என்று கடலூர் நகரப்பகுதியை தற்போது மிதக்கும் காட்சி தான் நாம் கழுகு பார்வை காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் என்பது அனைத்து குடியிருப்பு பகுதியிலும் புகுந்துவிட்டது. நீங்கள் பார்க்கும் உச்சிமேடு, ஞானமேடு இந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் தேங்கி மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள குண்டு உப்பலவாடி உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் தற்போது குடியிருப்புகள் கிட்டத்தட்ட 10,000 வீடுகள் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மழைநீர் உள்ளே புகுந்த காரணத்தினால் குடும்பங்கள் வெளியேறி தற்போது மாவட்ட மூலமாக ஏற்படுத்தப்பட்ட நிவாரண மையங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென்பெண்ணை ஆற்றில் 1,70,000 கனஅடி தண்ணீர் சொல்லப்படுகிறது. ஆனால் அதைவிட அதிகமாக இருக்கும் என்பது இந்த பகுதி கிராம மக்களின் தகவலாக உள்ளது. குறிப்பாக இந்த கடலூர் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வரும் இந்த நீர் என்பது 3 புறமாக தற்போது கடலில் பிரிஞ்சு செல்லும் காட்சியை நாம் கழுகு பார்வை காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கோம். குறிப்பாக தாழங்குடா மீனவ கிராமத்தில் வலதுபுறமும் இடதுபுறமும் இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் கடல் ஒரு புறம் இருக்கிறதால் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் தற்போது நீர் சூழ்ந்த காரணத்தினால் யாருமே அங்கு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அந்த தாழங்குடா மீனவ கிராமம் தற்போது தீவாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு இந்த தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வரும் நீர் ஒட்டுமொத்தமாக கடலூரை கடல் போல் காட்சியளிக்கும் அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த கிராமத்தில் இருக்கும் வீடுகள் பெரிய அளவுக்கு நீர் சூழவில்லை என்றாலும் கடலூர் நகரப்பகுதி ஒட்டியுள்ள பல பகுதியில் தற்போது நீர் சூழ்ந்து விட்டது. நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி என்பது தேவனாம்பட்டினம் பகுதி. காரணம், தாழங்குடா கிராமத்திற்கு நாம் உள்ளே செல்ல முடியாத காரணத்தினால் கழுகு பார்வை மூலமாக காட்சிகளை பதிவு செய்து நாம் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தி வருகிறோம். அரசு பல்வேறு விதமான நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதையெல்லாம் போதுமானதாக இல்லை என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் இதுபோல் இயற்கை பேரிடருக்கு முன்பால் நாம் எல்லாம் சாதாரணதான். மனித சக்தியால் இயற்கையை எதுவுமே செய்ய முடியாது என்பது இந்த பேரிடரும் நமக்கு நிரூபித்து காட்டிவிட்டது. இந்த புயல் கொடுத்த மழை கடலூர் மாவட்டத்தை சின்னாபின்னம் ஆகிவிட்டது. புயல் காற்றை தரவில்லை என்றாலும் பெரும் மழையை கொடுத்து ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தில் தற்போது கடலூரை தத்தளிக்க விட்டது. அந்த அளவுக்கு கடலூர் கடலாக மாறிவிட்டது. கடலூர் என்று பெயர் வச்ச காரணத்தாலோ என்னவோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் கடலாக மாறிவிடுது கடலூர் மக்கள் ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் பொருட்களை வாங்கி வைக்கிறோம். அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் தண்ணீர் இதுபோல் நிரப்பி எங்கள் பொருட்களை வீணாக்கி விடுகிறது. எனவே எங்கள் உழைப்பு மீண்டும் 5 ஆண்டுகள் பின்புறம் சென்று விடுகிறது என்று தொடர்ந்து பொதுமக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். கடலூர் தண்ணீரில் மிதக்கும் அதே சமயத்தில் கடலூரோட பொதுமக்கள் கண்ணீரில் மிதக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலை பார்க்க முடியுது. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இதுதான் தென்பெண்ணை ஆற்று. தென்பெண்ணை ஆற்றோட வேகத்தை பார்க்கலாம். இதுபோல் 3 இடங்களில் கடல் தண்ணீர் கடலுக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு வேகமாக ஒரு நீர் செல்லும் காரணத்தினால் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுது. அந்த அளவுக்கு இந்த பகுதி இருக்கிறது. தற்போது நம்முடன் கடலூருக்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள ககன்தீப் சிங் பேடி ஐயா இருக்காரு. அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். தற்போது கடலூர் நகரப்பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மிதக்கிறது. மக்கள் எல்லாம் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கார்கள். பொதுமக்களை மீட்பதற்கான அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளுங்க ஐயா?